முக்கிய செய்திகள். நாட்டின் தொழிலாளர் நலனை மேம்படுத்த புதிய வளர்ச்சி திட்டங்கள் தேவை. பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தல். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பயிற்சி பெற்ற தீவிரவாதிகளுக்கு தொடர்பு உள்ளது. உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தகவல். உத்தரப்பிரதேசத்தில் நாளை 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். தமிழகத்தின் மின் தட்டுப்பாட்டிற்கு அரசின் நிர்வாக குறைபாடே காரணம். ஜி. ராமகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். நாட்டில் தொழிலாளர் நலன் காக்கப்பட வேண்டும் என்றும் பெண் தொழிலாளர்களின் நிலையை மேம்படுத்த வளர்ச்சி திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் 44வது தேசிய தொழிலாளர் மாநாடு இன்று தொடங்கியது. இதை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், நாட்டின் தொழில் வளம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் தொழிலாளர் நலன் காக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் தொழில் வளர்ச்சியில் பெண்களின் பங்கு தற்போது மிக குறைவாக உள்ளது என்றும் அவர்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் விதத்தில் பணியிடங்களில் கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டியதன் அவசியம் உருவாகி உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். One of the most underutilized resources in our country is our women. Female labor force participation rates are extremely low in our country and have remained more or less constant over the past decades. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 9% உயர்த்த கூடுதல் எண்ணிக்கையில் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், மாவோயிஸ்ட் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டிய அவசியம் குறித்தும் பேசினார். Special emphasis is being given for expanding training infrastructure in the left-wing extremism affected districts of our country. However, the process of expanding the skill development infrastructure is progressing slower than I had initially hoped. புதுடெல்லியில் நடந்த கார் வெடிகுண்டு சம்பவத்தில் பயிற்சி பெற்ற தீவிரவாதிகள் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இஸ்ரேல் தூதரக அதிகாரி கார் ஒன்று தீவிரவாதிகள் வைத்த வெடிகுண்டு காரணமாக வெடித்து சிதறியது. இதேபோல் ஜார்ஜியா நாட்டில் பிலிசி நகரில் உள்ள இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்த வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்கப்பட்டது. இந்த படு பயங்கர சம்பவம் நடைபெற்ற நிலையில் டெல்லியில் உள்துறை அமைச்சக அலுவலகம் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய ப. சிதம்பரம், இந்த தாக்குதல் சம்பவம் இஸ்ரேலிய தூதரக அதிகாரியின் மனைவி மீது திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டார். We think it happened within about 4 to 5 seconds of the device being attached. So it's quite clear that a very well-trained person has committed this attack. There's also reason to believe that the target was the Israeli diplomat's wife, and therefore one has to proceed on the basis that it was a terrorist attack. மேலும் இந்த சம்பவத்திற்கு வெடிகுண்டுகளை கையாளுவதில் கைதேர்ந்த தீவிரவாதிகள் ஈடுபட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதுவரை இந்த சம்பவத்திற்கு எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. We condemn this incident. At the moment, I'm not pointing a finger at any particular group or any particular organization, but whoever did it, we condemn it in the strongest terms. அண்மை காலமாக பாதுகாப்பு சாதனங்கள் தொடர்பான வர்த்தகம், உளவுத்துறை பரிமாற்றம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா இஸ்ரேல் இடையே நல்ல நட்புறவு ஏற்பட்டுள்ளது. இதை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் தீவிரவாத அமைப்புகள் ஈடுபட்டிருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நாளை 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுவதையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் உள்ள 403 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 7 கட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிந்த உள்ள நிலையில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையில் முடிவடைந்தது.
இந்நிலையில் 10 மாவட்டங்களில் உள்ள 56 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த தேர்தலுக்கான 11,500 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அங்கு எந்தவித அசம்பாவித சம்பவமும் நடைபெறாமல் இருக்க பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மதுரை வடக்கு தமிழகத்தில் நிலவும் கடுமையான மின் தட்டுப்பாட்டுக்கு அதிமுக அரசிடம் முறையான திட்டம் இல்லாததே காரணம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரதம் மற்றும் கண்டன போராட்டத்தில் கலந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரான ஜி. ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் கடுமையான மின் தட்டுப்பாடு இருந்து வருவதாகவும் அதை சீர் செய்யும் அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்கவும் எந்த ஒரு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளிலும் தமிழக அரசு ஈடுபடவில்லை என்று குற்றம் சாட்டினார். மத்திய தொகுப்பில் இருந்து மின்சாரத்தை கேட்டு பெற்று தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்க மாநில அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், கூடங்குளம் அணு உலை தொடர்பான அப்பகுதி மக்களின் அச்சத்தை தெளிவுபடுத்தி அணு உலை செயல்பாட்டை உடனடியாக தொடங்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அரசு அறிவித்ததை விட அமலாக்கக்கூடிய மின்வெட்டு கூடுதலாக இருக்கு. இந்த மின்வெட்டை போக்குவதற்கு ஒரு தொலைநோக்கோடு செய்வது என்பது ஒன்று. உடனடியாக மாநில அரசாங்கம் மத்திய தொகுப்பிலிருந்து கூடுதலாக மின்சாரத்தை பெறுவதும், வேறு மாநிலங்களிலிருந்து மின்சாரத்தை பெற்று உடனடியாக இந்த மின்வெட்டு மின் பற்றாக்குறை போக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இல்லை என்றால் தொழில் வளர்ச்சி, விவசாயம் மற்ற அதுவே கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகின்ற அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். டெல்லியில் இஸ்ரேல் தூதரக அதிகாரியின் கார் மீது வெடிகுண்டு தாக்குதலில் நவீன ரக காந்த குண்டு பயன்படுத்தப்பட்டது முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுடெல்லியில் நேற்று இஸ்ரேல் தூதரக அதிகாரியின் கார் ஒன்று பிரதமர் அலுவலகம் அருகே திடீரென்று வெடித்து சிதறியது. இந்த சம்பவத்திற்கு காரணமான தீவிரவாதிகள் குறித்து விசாரணை நடத்த தனிப்படை அமைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சம்பவம் நடைபெற்ற இடத்தில் தேசிய புலனாய்வுத் துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் அதன் தலைவர் சரத் சந்திர சின்ஹா தலைமையில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் காரில் பொருத்தப்பட்ட குண்டு நவீன ரக காந்த குண்டு என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதற்கிடையே சிசிடிவி கேமரா மூலம் நடத்திய சோதனையில் தூதரக அதிகாரியின் காரை மோட்டார் சைக்கிள் ஒன்று தொடர்ந்து வந்தது தெரியவந்துள்ளது. இதில் பயணம் செய்த தீவிரவாதி கார் மீது வெடிகுண்டை ஒட்ட வைத்திருக்க கூடும் என்று சந்தேகம் எழுந்துள்ளது. எனினும் இந்த சம்பவத்திற்கு எந்தவொரு தீவிரவாத இயக்கமும் இதுவரை பொறுப்பேற்காத நிலையில் நாட்டில் உள்ள அனைத்து தூதரகங்களுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாள்தோறும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மின் பற்றாக்குறையை காரணம் காட்டி நகர்ப்புறங்களில் 2 மணி நேர மின்வெட்டும், கிராமப்புறங்களில் 5 மணி நேர மின்வெட்டும் அமலில் இருக்கும் என்று தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த மின்வெட்டு காரணமாக சிறு மற்றும் குறு தொழிற்சாலைகள், விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக ஏற்கனவே புகார் எழுந்த நிலையில் தற்போது 5 மணி நேர மின்வெட்டை 8 மணி நேரமாக உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் ஒட்டுமொத்த உற்பத்தியும் பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளதாக தொழிலாளர்கள், விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். தமிழக அரசின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெசவாளர்கள், சிறு குறு தொழிலாளர்கள் நாள்தோறும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, விவசாய நிலங்களுக்கு தேவையான மின்சாரமும் நிறுத்தப்படுவதால் நீரின்றி பயிர்கள் காய்ந்து வருவதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நிலை வருகின்ற கடுமையான மின் தட்டுப்பாட்டின் காரணமாக விவசாயமே செய்ய முடியாமல் இருக்கிற பயிர்களெல்லாம் கருகியும் குறைந்தபட்சம் ஒரு 40% அளவுக்கு நிலம் தரிசாக போட வேண்டிய சூழ்நிலை உருவாகி இன்றைக்கு தமிழகம் எதிர்காலத்திலே மிகப்பெரிய அளவுக்கு உணவு உற்பத்தி பாதிப்பேற்படக்கூடிய, பற்றாக்குறைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. உடனடியாக இந்த மின்வெட்டை போக்குவதற்கான, குறிப்பாக விவசாயத்திற்கு பகலில் 6 மணி நேரமும் இரவில் 8 மணி நேரமும் சீரான தடையற்ற மின்சாரம் கிடைப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கிடையே சென்னை போன்ற பெருநகரங்களில் 2 மணி நேர மின்வெட்டு அமலில் இருந்து வரும் நிலையில் மற்ற நகரங்களில் அறிவிக்கப்பட்ட 8 மணி நேர மின்வெட்டுக்கு பதிலாக அறிவிக்கப்படாத 12 மணி நேர மின்வெட்டு அமலில் இருப்பதால் முதியவர்கள், பச்சிளம் குழந்தைகள் முதல் அனைத்து மக்களும் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர்.
குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே வெயில் காலம் தொடங்கியுள்ள நிலையில் மக்களை வாட்டி வதைக்கும் மின்வெட்டு நீக்குவதற்கு தமிழக அரசு இதுவரை எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்பது கண்கூடான உண்மை. எங்களுக்கு தடையில்லாத மின்சாரமும் எங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் கொடுங்க. தேவையில்லாத மின்சாரம் தடைப்பட்டுச்சுன்னா எங்களால் வாழவும் முடியாது, நிம்மதியாக சாப்பிடவும் முடியாது. மிக்சியும் கிரைண்டரும் கொடுத்தா மட்டும் போதுமா? எங்களுக்கு அது வேண்டாம். பேசாமல் ஜென்ரேட்டர் ஒன்று கொடுத்து. தமிழகம் முழுவதும் விவசாயிகள், நெசவாளர்களும் தொழிலாளர்களும் நாள்தோறும் போராடி வரும் வேளையில் மின்வெட்டை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபடாமல் சங்கரன்கோவில் இடைத்தேர்தலுக்காக 26 அமைச்சர்களை தேர்தல் பணிக்கென அதிமுக அரசு பணியமர்த்தியுள்ளதற்கு தமிழக மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். வாலண்டைன்ஸ் டே எனப்படும் காதலர் தினம் இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. காதலுக்கு முக்கிய அடையாளமாக விளங்கும் ரோஜா பூக்களை காதலர்கள் தங்கள் காதலிகளுக்கு கொடுத்து வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர். ஆரம்ப காலங்களில் மேற்கத்திய நாடுகளில் மட்டும் பிப்ரவரி 14ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வந்த வேலண்டைன்ஸ் டே எனப்படும் காதலர் தினம் நாளடைவில் ஆசிய நாடுகளுக்கும் பரவியது. இந்த காதலர் தினத்தன்று ஏற்கனவே காதலிப்பவர்கள் ஒருவருக்கொருவர் பரிசு பொருட்களை வழங்கி தங்கள் காதல் மீதுள்ள அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் புதிதாக காதலிப்பவர்கள் இந்த நாளை மிக ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருப்பார்கள். காரணம், தங்கள் காதலை சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் கூறி தனது அன்பை வெளிப்படுத்துவார்கள். காதலர் தினத்திற்கு ஒரு சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் அதை பற்றி சிறிதுளியும் கவலை கொள்ளாமல் காதல் செய்வது தங்களின் உரிமை என்று ஒவ்வொரு காதல் ஜோடிகளும் விட்டுக் கொடுக்காமல் உணர்ச்சி பெருக்குடன் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் பிப்ரவரி 14ஆம் தேதியான இன்று காதலர் தினம் உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. காதலர்கள் காதலிக்கும் காதலிகள் காதலர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி இந்த நாளில் தங்கள் காதலை மேலும் பலப்படுத்திக் கொள்வார்கள். இதனால் பரிசு பொருட்கள் வளாகங்களிலும் ரோஜா பூக்கள் அங்காடிகளிலும் காதலர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக காதலின் அடையாள சின்னமாக கருதப்படும் ரோஜா பூவிற்கு கடும் கிராக்கி ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பல்வேறு கடைகளில் ரோஜா பூக்கள், பொக்கேக்கள் மற்றும் வாழ்த்து அட்டைகளின் விற்பனை களை கட்டியுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் காதலர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த காலத்துல ஜாதியம் மதம் இதெல்லாம் பார்க்காம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம அடியோட இருக்கலாம். இந்த வரதட்சணைன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம லவ் மூலியமா பார்த்தீங்கன்னா முறியடிக்கலாம் நான் நம்புறேன். இதனிடையே நீலகிரி மாவட்டம் குன்னூரில் காதலர்கள் கூட்டம் குவிந்துள்ளதால் நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. அங்குள்ள சிம்ஸ் பூங்கா, டால்பின் நோஸ், லாம்ஸ்டாக் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் முன்கூட்டியே காதலர்கள் குவிய தொடங்கியுள்ளதால் நகரமே களை கட்டியுள்ளது. என் பேர் லாவண்யா ரதீஷ். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். இந்த காதலர் தினத்தை குன்னூர் பார்க்கில் செலிப்ரேட் பண்ணுறோம். நிறைய காதலர்கள் இங்கே சந்தோஷமாக இருக்காங்க. நாங்களும் காதலிச்சு திருமணம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. மேலும் பசுமையாக காட்சியளிக்கும் பூங்காக்களில் காதலர்கள் ஜோடியாக புகைப்படம் எடுத்துக் கொள்வதோடு அங்கே பல மணி நேரம் அமர்ந்து இயற்கை நிறைந்த அந்த பகுதியில் தங்கள் அன்பை பரிமாறிக்கொள்கின்றனர். திருச்செங்கோடு விவேகானந்தர் கலை கல்லூரியில் ஃபேஷன் டிசைன் துறை சார்பில் காதலர் தினத்தை முன்னிட்டு 500 மாணவர்கள் உருவாக்கிய பிரம்மாண்டமான வாழ்த்து அட்டை கண்காட்சி நடைபெற்றது. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வச்சிருக்க அஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். எக்ஸாம்பிள் இப்போ பக்கமாக ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த மாதிரி இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்க மாட்டோம். மீண்டும் பணி நியமன உத்தரவு வழங்க கோரி குடும்பத்துடன் கவன ஈர்ப்பு பேரணி. மக்கள் நல பணியாளர்கள் திட்டவட்டம். காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாய்களுக்கு திருமணம் நடத்திய இந்து அமைப்பினர். நாகர்கோவிலில் பரபரப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.